வணக்கம். 30 வயசு. இது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் இல்லையா? கல்யாணம், சொந்த வீடு, குழந்தைங்கன்னு நம்ம கனவுகள் எல்லாம் வரிசை கட்டி நிற்கும். ஆனா இவ்ளோ கனவுகளையும் ஒரே நேரத்துல எப்படிங்க நனவாக்குறது? அதுக்கான ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இப்ப காக்க போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல 30கள்ல நம்ம நிதி நிலைமை எப்படி மாறுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம இலக்குகளை எப்படி சரியா திட்டமிடுறது, அதுக்கு காலக்கெடு விதி எப்படி உதவுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான மாதிரி முதலீட்டு திட்டத்தை பார்த்துட்டு கடைசியா நீங்க என்ன செய்யணும்னு ஒரு ஆக்ஷன் பிளானோட முடிக்கலாம். சரி, பகுதிக்குள்ள போலாம். 30களில் நிதி மாற்றம். கவலையே இல்லாத 20களிலிருந்து கடமைகள் நிறைஞ்ச 30களுக்குள்ள நுழையும்போது நம்மளோட ஃபைனான்ஷியல் லைஃப் ஏன் இவ்ளோ சிக்கலாகுதுன்னு பார்க்கலாமாங்க. உங்க 20 வயசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சம்பளம் வந்தா போதும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஊர் சுத்துறது, புதுசா ஒரு ஃபோன் வாங்குறதுன்னு பெரும்பாலும் நமக்காக மட்டும்தான் செலவு பண்ணிருப்போம். ஆனா 30கள்ல திடீர்னு குடும்பம், வீட்டு லோன், குழந்தைங்களோட எதிர்காலம்னு பொறுப்புகள் கூடிக்கிட்டே போகும். இந்த மாற்றம் தான் நமக்கு முதல் சேலஞ்ச். கல்யாணம், ஒரு சொந்த வீடு, ஒரு புது காரு, குழந்தைங்களோட ஹையர் ஸ்டடீஸ், அடடா, இது மட்டும் இல்லாம நம்ம ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையையும் இப்பவே பிளான் பண்ணியாகணும். இவ்ளோ பெரிய இலக்குகளும் ஒரே நேரத்துல நம்ம முன்னாடி வந்து நிக்கும்போது கொஞ்சம் மலைப்பாதான் இருக்கும். அப்போ இங்க நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். இத்தனை அலகலக இலக்குகளையும் ஒரே நேரத்துல சமாளிக்க ஒரு தெளிவான ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான எப்படி உருவாக்குறது? வாங்க இதுக்கான பதில தான் தேட போறோம். இரண்டாவது பகுதி, இலக்குகளை திட்டமிடுதல். இங்கேதான் நம்ம மனசுல இருக்கிற ஆசைகளையும் லட்சியங்களையும் அடையக்கூடிய இலக்குகளை மாத்தப் போறோம். நம்ம பிளானோட முதல் படியே இதுதாங்க. உங்க ஆசைகளை ஒரு தெரிவான திட்டமா மாத்துறதுக்கு இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல எது முக்கியம்னு வரிசைப்படுத்துங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு இலக்கியம் முடிக்க எவ்ளோ டைம் இருக்குன்னு முடிவு பண்ணுங்க. மூணாவது, அதுக்கு எவ்ளோ பணம் தேவைப்படும்னு கணக்கு போடுங்க. இங்க பாருங்க, ஒரு உதாரணம். கார் வாங்கணும்னு சொல்றது ஒரு ஆசை. ஆனா 2 வருஷத்துல கார் டவுன் பேமெண்ட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் சேர்க்கணும்னு சொல்றதுதான் ஒரு தெளிவான இலக்கு. இதே மாதிரிதான் வீடு, குழந்தைங்க படிப்பு, ரிட்டையர்மெண்ட்னு ஒவ்வொன்னுக்கும் ஒரு தொகையும் ஒரு காலக்கெடுவையும் முடிவு பண்ணிட்டா நம்ம பாதை ரொம்பவே கிளியர் ஆயிடும். பகுதி 3, காலக்கெடு விதி. இப்ப நாம இந்த பிளானோட இதய பகுதிக்கே வந்துட்டோம்னு சொல்லலாம். இது ஒரு சிம்பிளான ரூல் தான். ஆனா உங்க ஒவ்வொரு இலக்குக்கும் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கும்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும். முதல்ல முதலீட்டு காலம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க இலக்க அடைய உங்ககிட்ட எவ்ளோ காலம் இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். இங்கதான் அந்த முக்கியமான ரூல் வருது. உங்க இலக்க அடைய 5 வருஷத்துக்கும் குறைவான டைம் தான் இருக்குன்னா, அதாவது அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்னா ஃபிக்ஸ் டெபாசிட் மாதிரி பாதுகாப்பான இடத்துல முதலீடு பண்ணுங்க. அதுவே 5 வருஷத்துக்கு மேல டைம் இருக்குன்னா, அதிக வருமானம் தர வாய்ப்பு இருக்கிற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணலாம். சோ உங்க டைம் தான் உங்க ரிஸ்க முடிவு பண்ணுது. ஏன் இப்படி பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. 2 வருஷத்துல கார் வாங்கணும்னு வச்சிருக்கிற பணத்தை பங்குச் சந்தையில போட்டா திடீர்னு மார்க்கெட் இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு டைமே இருக்காது இல்லையா? அதனாலதான் ஷார்ட் டேர்ம் கோல்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். 4வது பகுதிக்கு வந்தாச்சு, மாதிரி முதலீட்டு திட்டம். இப்போ நாம பேசின தியரி எல்லாம் வச்சு ஒரு குடும்பத்தோட பட்ஜெட்டை உதாரணமா எடுத்து இது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறதா வெச்சுக்கலாம். அவங்களால மாசம் 1 லட்சம் ரூபாய் அவங்க இலக்குகளுக்காக முதலீடு செய்ய முடியுது. இந்த பணத்தை வச்சு எப்படி ஒரு சூப்பர் பிளான் போடலான்னு பாப்போம். 1 லட்சம் ரூபாய், இதுதான் நம்ம கையில இருக்கிற மாதாந்திர முதலீட்டு தொகை. இப்போ இத நம்ம இலக்குகளுக்கு எப்படி சரியா பிரிச்சு கொடுக்க போறோம்னு தான் பார்க்கணும். ஆனா ஒரு நிமிஷம், முதலீட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு முதலீட்டு திட்டத்துக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், அப்புறம் அவசரகால நிதி, இது 3 தான் அஸ்திவாரம். இதெல்லாம் அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு நாம எடுத்துக்கிட்டு இந்த பிளான பார்க்கலாம். இதோ அந்த முழு பிளான். எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமா மாசம் முதலீடு செய்ய போறோம். இங்க ஒன்னு கவனிங்க. குறுகிய கால இலக்கான காருக்கு 2 வருஷம், ரிட்டர்ன்ஸ கம்மியாவும், நீண்ட கால இலக்குகளான படிப்புக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் 15-20 வருஷம் ரிட்டர்ன்ஸ அதிகமாவும் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் மாதாந்திர எஸ்ஐபி தொகையும் மாறுது.
இந்த சார்ட் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். அந்த 1,00,000 ரூபாயில மிகப்பெரிய பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 40% எங்க போகுது? நீண்ட கால இலக்கான ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான். ஏன் தெரியுமா? ஏன்னா காலம் அதிகமாக அதிகமாக கூட்டு வட்டியோட பவர் நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும். பாத்தீங்களா? உங்களோட எல்லா முக்கியமான இலக்குகளுக்கும் சரியா திட்டமிட்ட பிறகும் கூட மாசம் ஒரு சின்ன தொகை மிச்சம் இருக்கு. இத நீங்க ஒரு வெக்கேஷன் போறது மாதிரியான சின்ன சின்ன ஆசைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு நல்ல பிளானிங்கோட பலனே இதுதான். கடைசி பகுதி, உங்களுக்கான ஆக்ஷன் பிளான். இப்போ நாம கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க சொந்த நிதி திட்டத்தை இன்னைக்கே ஆரம்பிக்க நீங்க என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இதோ உங்களுக்கான 4 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான். 1. உங்கள் இலக்குகளை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. 2. ஒவ்வொன்னுக்கும் எவ்ளோ பணம், எவ்வளவு டைம்னு முடிவு பண்ணுங்க. 3. டைமுக்கு ஏத்த மாதிரி ரிஸ்க முடிவு பண்ணுங்க. அதாவது ஷார்ட் டேர்முக்கு பாதுகாப்பு, லாங் டேர்முக்கு வளர்ச்சி. 4. கொஞ்சம் கூட தாமதிக்காம உங்க முதல் மாதாந்திர SIP முதலீட்ட இன்னிக்கே தொடங்குங்க. ஒரு முக்கியமான விஷயத்த மறக்காதீங்க. இது வெறும் ஆரம்பம்தான். உங்க வருமானம் அதிகமாகும்போது உங்க முதலீடுகளையும் அதிகப்படுத்துங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்சதை விட சீக்கிரமாவே உங்க இலக்குகளை அடைஞ்சிடலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நல்ல நிதி திட்டம்ங்கிறது கல்லுல செதுக்கின சில மாதிரி கிடையாது. அது உங்க வாழ்க்கை மாற மாற உங்க கூடவே சேர்ந்து வளரணும். இன்னைக்கு தொடங்குங்க. தேவைப்படும்போது அதை சரி செய்ய தயங்காதீங்க. ஒரு முக்கியமான நினைவூட்டம். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சு பாருங்க. நீங்களே கொஞ்சம் ரிசர்ச் பண்றது எப்பவுமே நல்லது.